is only Mr. Rashmi Rumi's sincere, dedicated services. It shows that his dedication towards the communities to honor them and encourage them. I am really, at the outset, I am much grateful to Dr. Rashmi Rumi for giving me this opportunity to address before you for a wonderful occasion to honor the youngsters who have achieved the various achievement in their own field. As before me also, Swamiji and the advocates, Supreme Court advocate, they have all talked about it. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நான் சுவாமிஜியுடைய ஸ்கூல் போயிருந்தேன். அங்கே நானும் வேதாந்தாங்களில் நேரடியாக நானும் ராஷ்மி ரூமி சென்று அங்கு பார்க்கும்போது அந்த நிகழ்வுகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் சாமிஜி செய்து வருகிறார்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாமிஜி அவர்களுக்கு. எவ்ரிடே ஒரு 1000 பேருக்கு உணவு அளித்து, அது மட்டும் இல்லாமல் கல்வியையும் கொடுத்து அவர்களை ஸ்திரமான கல்வியை கொடுப்பதற்காக பல முயற்சிகள் செய்து வருகிறார்கள். அவர்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கே வருகை தந்திருக்கும் எல்லா விதமான எல்லா பிரான்ச்சஸ்லிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியமான நபர்கள் அவர்களை எல்லாம் அவங்களுடைய சேவைகளை ஆதரித்து அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும்போது உங்களையும் நீங்கள் செய்கின்ற சேவைகளை எல்லாம் பாராட்டி உங்களை எல்லாம் ஒரு டாக்டர் என்ற பட்டத்தையும் கொடுத்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற இந்த நிறுவனம், இந்த ராஷ்மி ரூமியால் செய்கின்ற சேவை இது கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த சேவைகள் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் அதை வளர்ந்து எல்லா மக்களையும் போய் சேர்கின்றது. இவர்கள் செய்கின்ற சேவை வெறும் நல்ல ஒரு முக்கியமான ஃபீல்டில் இருக்கவங்க மட்டுமல்ல, ஈவன் ஒரு கிராமத்தில் செய்த நபர்கள் அவர்கள் ஆற்றிய பணிகள் அதையும் பாராட்டி அவர்களையும் தேர்ந்தெடுத்து இப்படி போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி வருகிறார்கள். இதை மிக பாராட்டக்கூடியது. உங்களுடைய ஒரு நிறுவனத்தின், ஒரு சர்வதேச நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று உங்களை எல்லாம் ஒரு டாக்டரேட் என்ற பட்டத்தையும் கொடுத்து உங்கள் சேவைகளை ஆதரித்து அப்ரிஷியேட் பண்ணி செய்கின்ற போது நீங்களும் அதை போலவே அந்த சேவைகள் பெற்ற நீங்கள் எல்லாம் உங்களுடைய கடமையாகிய அதை மீண்டும் இன்னும் திறன்பட நல்ல வேலை செய்து அந்தந்த தொழிலில் மேலும் மேலும் உற்சாகத்தை பெருக்கி நல்ல முறையில் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆக இங்கே இந்த மாலை நிகழ்வில் இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறி இந்த இணையும் இப்படி போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்து ராஷ்மி ரூமி அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற தன்வீர் சாப், ப்ரொஃபஸர் வசீம் பாரி. ப்ரொஃபஸர் வசீம் பாரி இஸ் ஏ வெரி டைனமிக் ப்ரொஃபஸர். நியூ காலேஜில் இருக்கார். என்னை பற்றி எல்லாம் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சாதாரணமான ஒரு ரொட்டீன் ஒர்க் தான். இருந்தாலும் அதை உங்கள் முன்னால் சொல்வதற்காக அதை சொல்லி என்னையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். நான் சாதாரண ஒரு சேவை தான் செய்து வருகிறேன். இருந்தாலும் அவரும் ஒரு நல்ல சேவைகள் செய்து வருகிறார்கள். 35 பட்டங்கள் பெற்று நல்ல சிறப்பான முறையில் நியூ காலேஜில் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார்கள். ஆகையால் இங்கே வருகை தந்த அத்தனை பேரும் ஒரு நல்ல நபர்கள், நல்ல அச்சீவர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு துறையிலும் அவர்களுடைய பணியை நல்ல முறையில் பணியாற்றி அவர்களுக்கான தேர்ந்தெடுத்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகையால் இந்த வாய்ப்பினை கொடுத்த ராஷ்மி ரூமி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் இறையன்பன் குதூஸ், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தவப்புதல்வராக திகழ்கின்ற இறையன்பன் குதூஸ் அவர்கள் ஒரு சிறப்பான பாடகர். நல்ல உங்களை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒரு திராவிட கழகத்தின் ஒரு போர்வாள் மாதிரி அவரும் செயல்பட்டு வருகிறார்.
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளில் அவர்கள் பணியாற்றி வருகிறார், நல்ல முறையில் செய்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கூறி என்னை வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். உருவமாய், அறிவின் ஊற்றாய், பண்பில் சிகரமாய், எளிமையின் வடிவமாய், சாதனைகள் பல புரிந்து சாதாரணமாக நடமாடும் டாக்டர் நைமுன் ரஹ்மான் அவர்களின் வார்த்தைகளும் வாழ்த்தும் எங்களை மேலும் உத்வேகப்படுத்தியதற்கு நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் விழாவின் ஒளிமயமான நட்சத்திரம் சென்னையில் அன்னை வேளாங்கண்ணி செவிலியர் கல்லூரியின் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கே பிரேமாசேகர் அவர்களை பெருமடன் மேடையில் வரவேற்று உரையாற்ற அளிக்கிறோம். உங்களின் அறிவு வெளிச்சத்தில் மாணவர்கள் வழிகாட்டப்பட உங்களின் கருணையும் தன்னலமற்ற சேவையும் நம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக விளங்குகிறது. மேடையை அலங்கரித்து உங்களுடைய சொல் பலங்களை வார்த்தைகளை வழங்கி நாம் விழாவை மேலும் சிறப்புற செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். On and off the dais, awardees, their parents, relations, reporters, ladies and gentlemen. Good evening to everyone. Really, it makes me a pride to be in this occasion. So, பேசினவங்க எல்லாமே சொன்னாங்க அச்சீவர்ஸ்க்கு கொடுக்குறோம், they are getting doctorate award. It is not easy thing. இதில் நம்ம உட்காந்துருக்கோம்னா நான் அங்கே உட்காரும் போது எல்லாரும் இது பண்ணாங்க அது பண்ணாங்க அதுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்தா நம்ம கேட்குறவங்க அட்லீஸ்ட் ஒன்று நம்ம பண்ணணும். 1000 பேருக்கு பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்குனாச்சும் மாதத்தில் ஒருத்தருக்குனாச்சும் செய்யணுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் செவிலியர் கல்லூரி முதல்வராக இருக்கிறேன். almost weekly once we used to have awareness campaign. லைக் என்னன்னா இப்போ ஹைப்பர் டென்ஷன் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம், ஹைப்பர் டென்ஷன் எல்லாத்துக்கும் இந்த பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்க்ரீனிங் அவேர்னஸ் கொடுக்கணுன்றது விழிப்புணர்வு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கம்யூனிட்டி ஏரியாவுக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் பிபினா என்னன்னு தெரியுமா, பிபியை செக் பண்ணி பார்த்தா பிபி இருக்குது ஆனால் அவங்க போகவே தெரியல. இருக்கிற அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பிபினா சாப்பிடலாமா எனக்கு மயக்கம் வருது, ஆனால் பிபின்றது என்னன்னு தெரியல. ஸோ இது நான் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஏரியாவில் போய் சொல்லி கொடுக்கும் போது நான் எடுத்த 1500 பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 950 பீப்புள் தே ஆர் ஹைப்பர்டென்சிவ். இவங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அனுப்பினோம். அதே மாதிரி பிளட் டொனேஷன் கேம்பெயின் வி யூஸ் டு ஹேவ் சர்வைக்கல் கேன்சர், இப்போ கர்ப்பவாய் புற்றுநோயின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது. அதோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல we were doing that with the help of our students. இது என்ன சொல்றேன்னா நாங்க இல்லை, இது வந்து தேவைகள், எங்களுக்கு செவிலியர் கல்லூரிக்கு தேவைகள், அதனால நாங்க வந்து மாணவிகளை வச்சு செய்யறோன்றது கிடையாது. எல்லாத்தினாலையும் நம்மளால முடியும். Nothing is impossible. The word impossible has a word possibility. ஸோ எல்லாத்தினாலையும் நம்மளால முடியும்னு நினைக்கிறோம், முடியும் நம்ம செய்யணும்னு நினைக்கணும். இதுதான் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டது. நான் செய்வேன் எப்பயுமே, நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், டோன்ட் சே தி வேர்ட் இம்பாசிபிலிட்டி, கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். என்னால இந்த இடத்துக்கு போக முடியாதுதான், போக முடியும் அப்படின்னா எப்படியாவது தேடினாச்சும் அந்த இடத்த நம்ம சேர்ந்துருவோம். இதுதான். ஸோ என்னன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வரணும். So really my heartfelt thanks to Dr. Reshmi Romi அவர்களுக்கு. such எல்லாம் இவங்க எல்லாம் சொல்றத கேட்டுதான் truly I impressed from as a nursing college side. என்னோட சைடுல இருந்து என்ன தேவைகள்னாலும் immediate I will help you from the medical as well as from the medical side. So once again congratulate all the awardees. இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் thanks once again. Proud moment for me. Thank you all. Thank you, madam, for your golden words of wisdom. Truly, Mr. Rashmi Romi will come forward to the institution and take several social awareness camps. Along with him, I will also visit your college. Welcome, sir. Thank you. Now it's time to honor the doctorate. We take pleasure in inviting Kalaimamani Dr. Iraiyamal Kudus, Vice President, State Minorities Commission, Government of Tamil Nadu, to honor the doctorate award to Best Actress Ms. Rubashri Bharati Kannamma, honorary doctorate award. Madam, please come to the stage. Please give Madam a very big applause.
Where is madam? Again tell sir, again name. The mother of Captain Fatima. Madam, please come to the front row to invite another energetic lawyer. I take this pleasure in giving a brief introduction of this great lawyer. Ms. Nimra Ali, an advocate at the Madras High Court, is the first women lawyer from the Prince of Arcot family to top the Law University, earning 12 gold medals in law and a scholarship cash prize. Let's welcome Ms. Nimra Ali with a big applause. Nimra Ali's passion for law led her to win multiple awards at Moot Court competitions in India, including the prestigious Moot Court competition in Bhopal. Furthermore, she has written articles related to constitutional law and intellectual property rights for journalists, for journals and blogs. Alongside her law degree, she has completed her company's secretaryship and is licensed by the Government of India, Secretaries of India Government. Her journey stands as an inspiration to all, a reminder that with dedication, passion and perseverance, the heights of success are indeed within reach. I got the opportunity to visit her Amir Mahal fortnight, some 15 days before. Madam was very busy. At last I have not left her. I have disturbed a lot to his father. Sir, please give an appointment to meet Madam. At 9 o'clock we got an appointment. It was raining. Even though it rained, we got the pleasure to meet Ms. Nimra Ali. We honored her. This is called sharing is enriching. When we have some kind of inspiration to others, we should get that inspiration from others also. So I have not left her. I congratulate Madam. Now she will put her valuable experiences to this great gathering. Good evening, everyone. Good evening to all the dignitaries on the dais and all the awardees and the VIPs of the dais. At the outset, I would like to extend my warmest gratitude to Mr. Rashmi Rumi sir, the President of the International Achievers Foundation and also the partner and representative of the European University College. So the work done by you and the contribution by you to take the Tamil language and Tamil culture across the globe is truly commendable, and I congratulate you and I pray that we all are inspired by your achievements. I would also like to congratulate all the people being awarded today. Your hard work, your talent and your dedication has brought all of us under this one single roof through this foundation. I hope that this recognition paves the way or proves as an inspiration to all of us also to come forward and contribute to the social progress of this country. Being a lawyer, I understand the importance of communal harmony and community, and the work done by this foundation to bringing together people from all walks of life is truly commendable. I once again congratulate the members working in this foundation as well as all the awardees, and I hope and pray for your continued success and progress. Thank you.